ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். போன மாதம் 28ஆம் தேதி, அதாவது ஜனவரி 28ஆம் தேதி அன்னைக்கு நம்ம சென்னை வண்டலூர் ஜூக்கு கான்பூர் ஜூல இருந்து ஒரு சில விலங்குகள் மற்றும் பறவைகள் கொண்டு வரப்பட்டது. வழக்கமா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நகரத்துல இருக்கிற ஜூ அவங்க கிட்ட இருக்கிற விலங்குகளை மற்ற நகரங்கள்ல இருக்கிற ஜூக்கு கைமாத்தி விடுவாங்க. அதே மாதிரி தான் இந்த முறையும் ஒரு சில விலங்குகள் நம்ம சென்னை வண்டலூர் ஜூல இருந்து கான்பூர் ஜூக்கு போச்சு. அதே மாதிரி கான்பூர் ஜூல இருந்து நம்ம சென்னை வண்டலூர் ஜூக்கு ஒரு சில விலங்குகள் வந்தது. இப்படி கான்பூர்ல இருந்து வந்த விலங்குகள் மற்றும் பறவைகள்ல ஒரு 10 ஹனுமான் லாங்குவர் இருந்தது. இப்படி வர விலங்குகளை நேரடியா பார்வையாளர்கள் பார்க்குற மாதிரி வச்சிட மாட்டாங்க. அதை எல்லாத்தையும் ஒரு கேப்டிவ் ஜோன்ல வைப்பாங்க. அந்த கேப்டிவ் ஜோன்ல அதோடைய உடல்நிலை எப்படி இருக்கு, இந்த சீதோஷ்ண நிலைக்கு அது செட் ஆகுதா போன்ற விஷயங்களை செக் பண்ணிட்டு எல்லாம் ஓகே அப்படின்னா தான் இந்த கேப்டிவ் ஜோன்ல இருக்கிற விலங்குகளை ஜூல இருக்கிற ஒரு கூண்டுக்கு மாத்துவாங்க. இந்த மாதிரியான ஒரு என்க்ளோஷர்ல இந்த விலங்குகள் வைக்கப்பட்டிருக்கும் போது இந்த கூண்டை, அதாவது என்க்ளோஷரை கிளீன் பண்றதுக்கு ஜூல வேலை செய்யற ஸ்டாஃப் ஒருத்தர் உள்ள போயிருக்காரு. வழக்கமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு என்க்ளோஷர், அதாவது ஒரு கூண்டையோ ஒரு இடத்தையோ கிளீன் பண்றாங்கன்னா அங்க இருக்கிற விலங்குகள் எல்லாத்தையும் வேற ஒரு இடத்துக்கு மாத்திட்டு இல்லைன்னா அப்புறப்படுத்தினதுக்கு அப்புறமா தான் இவங்க விலங்குகள் இருக்கிற இடத்தை கிளீன் செய்ய ஆரம்பிப்பாங்க. ஆனா இந்த முறை என்ன நடந்தது அப்படின்னா, ஜூ ஊழியர் ஒருத்தர் விலங்குகளை வேற ஒரு என்க்ளோஷருக்கு மாத்தாமையே அது இருக்கிற இடத்தை கிளீன் பண்ண ஆரம்பிச்சாரு. இதை பார்த்த அங்க இருந்த லாங்குவர், ஹனுமான் குரங்கு அப்படின்னு கூட சொல்லலாம், இந்த குரங்கு இதுதான் நல்ல ஒரு சான்ஸ்னு சொல்லி எஸ்கேப் ஆயிடுச்சு. இப்படி தப்பிச்சு ஓடும்போது ஒரே ஒரு குரங்கு மட்டும் ஓடல, 2 குரங்கு ஓடிடுச்சு. இப்படி ஜூல இருந்து எஸ்கேப் ஆன இந்த 2 குரங்குமே ஊரப்பாக்கம் மற்றும் மன்னிவாக்கம் பகுதியில சுற்றி வந்திருக்கு. எப்படியாவது தப்பிச்ச இந்த 2 குரங்கையுமே பிடிச்சிடணும் அப்படின்ற நோக்கத்தோட ஜூ அபிஷியல்ஸ் ரொம்பவே இன்டென்ஸான ஒரு சர்ச் ஆபரேஷனை மேற்கொண்டாங்க. இதன் விளைவா பிப்ரவரி 17ஆம் தேதி அன்னைக்கு ஒரு குரங்கை இவங்க பிடிச்சிட்டாங்க. இன்னொரு குரங்கு எங்க இருக்கு அப்படின்றதையும் இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த குரங்கு பாத்தீங்க அப்படின்னா ஓட்டேரி குடியிருப்பு பகுதியில சுத்திட்டு இருக்கு. சோ குரங்கு எங்க இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டதுனால இன்னும் ஊரில் அது பிடிபடும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இதே மாதிரி சென்னையில இருந்து தகவல்களுக்கு மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச்.